வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆட்டோகேடோட ட்ராயிங் டூல்ஸை பற்றியும் மாடிஃபைட் டூல்ஸை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஆட்டோகேட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ட்ராயிங் டூல்ஸ். இதை பற்றியும் மாடிஃபைட் டூல்ஸை பற்றியும் தான் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பற்றி நான் ஷார்ட்கட்ஸும் அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வழி பாருங்கள். ஃபஸ்ட்டு கமாண்ட் லைன் கமாண்டோட ஷார்ட்கட் எல். இப்போது நம்ம கீழே இந்த கமாண்ட் பாரில் லைன் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தாலும் நம்மளுக்கு லைன் கமாண்டு ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஷார்ட்கட் எல் அப்படின்னு டைப் பண்ணி கொடுத்தாலும் நம்மளுக்கு லைன் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த லைனோட ஐக்கானை ப்ரெஸ் பண்ணியும் நம்ம லைன் கமாண்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ லைன் கமாண்ட் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு எவ்வளோ நம்ம ட்ராயிங்கோட டைமென்ஷன் இருக்கும் அந்த டைமென்ஷனை நம்ம இப்போ என்டர் பண்ணலாம். இப்போ 20 feet என்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த டைரெக்ஷனில் நீங்கள் நெக்ஸ்ட்டு லைனை ட்ராப் பண்ண போகிறீங்களோ அந்த டைரெக்ஷனில் நம்ம லைனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதோட டைமென்ஷனை கொடுத்துட்டு என்டர் கொடுக்கலாம். க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எந்த டைரெக்ஷனோ அந்த டைரெக்ஷனில் வச்சுட்டு எவ்வளோ டைமென்ஷனோ அந்த டைமென்ஷனை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணியும் அதை க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சி அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தாலும் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடும். இப்போது நம்ம ஒரு லைன் கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்குலர் க்ரியேட் பண்ணிட்டோம். இதுதான் லைன் கமாண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலி லைன் கமாண்ட். சேம் லைன் மாதிரியே தான். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்ன்றதை இதை முடித்ததும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேம் அதே மாதிரி லைன் கமாண்ட் மாதிரி எந்த டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் வச்சுட்டு எவ்வளோ டைமென்ஷனோ அந்த டைமென்ஷன் கொடுத்துட்டு என்டர் கொடுக்கணும். திருப்பி எந்த டைரெக்ஷனோ அந்த டைரெக்ஷன் வச்சுட்டு டைமென்ஷன் என்டர். நெக்ஸ்ட்டு இந்த டைமென்ஷன் டைப் பண்ணிவிட்டு என்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த லைன் கண்டினியூ ஆகுதுங்களா. அதுக்கு என்டர் கொடுத்து அதை கட் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை பார்க்கலாம். இப்போ லைன் கமாண்டில் எந்த ஒரு பர்டிகுலர் லைனை நம்ம பிக் பண்ணுறோமோ அந்த லைன் மட்டும்தான் நம்மளுக்கு செலக்ட் ஆகும். சேம் இப்போது பாலி லைனில் ட்ரா பண்ண அந்த ரெக்டாங்குலரில் அந்த பர்டிகுலர் லைனை பிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல் ரெக்டாங்குலருமே நம்மளுக்கு செலக்ட் ஆகும். அதுதான் லைன் கமாண்டுக்கும் பாலி லைன் கமாண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது சர்க்குலரில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சென்டர் ரேடியஸ். இப்போது பிக் பண்ணிக்கலாம். சர்க்குலர் கொடுத்தோடனே சர்க்குலர் நம்ம காமிக்குதுங்களா. இப்போது ரேடியஸ்னால் என்ன, நம்மளுக்கு இந்த லைன் மாதிரிக்கு பாருங்கள் அதுதான் ரேடியஸ். இப்போது நான் 10 கொடுக்குறேன். 10 டைமென்ஷன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னே நம்மளுக்கு சர்க்குலர் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் சென்டர் டு ரேடியஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சென்டர் டயாமீட்டர். இப்போ டயாமீட்டர்ன்றது ஃபுல்லு. இப்போது நம்ம 20 feet. ஏன்னா இந்த பக்கம் 10 இந்த பக்கம் 10 20 கொடுத்தா தான் சேம் இதே மாதிரி சர்க்குலர் நம்மளுக்கு இதுலேயும் கிடைக்கும். அப்போ 20 டைமென்ஷன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னே நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இது ரேடியஸை யூஸ் பண்ணி போட்டது. இது டயாமீட்டரை யூஸ் பண்ணி போட்டது. நெக்ஸ்ட்டு 2 பாயிண்ட்னா இப்போ ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்டை ரெஃபர் பண்ணி சர்க்குலரை ட்ரா பண்ணது. இந்த பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டை பிக் பண்ணி ஒரு சர்க்குலரை நான் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 3 பாயிண்ட். இப்போது 3 பாயிண்ட் ஏதாவது ஒரு 3 பாயிண்ட்டை பிக் பண்ணி நம்ம சர்க்குலரை ட்ரா பண்ணுது. பாருங்கள் எந்தெந்த எட்ஜஸை நம்ம செலக்ட் பண்ணமோ அந்த இடத்துல அந்த சர்க்குலர் கரெக்டாக உட்காரும். அதுதான் 3rd. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
டேஞ்சன்ட் ரேடியஸ். டேஞ்சன்ட்னா இப்போது இந்த டேஞ்சன்ட்டு இது ஒரு டேஞ்சன்ட், எவ்வளோ ரேடியஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ ரேடியஸ்க்கு ஒரு சர்க்குலர் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ நான் 20 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போது இந்த சர்க்குலரையும் ரெண்டுத்தையும் ஒரு டேஞ்சண்ட்டாக யூஸ் பண்ணி 20 ஃபீட்டுக்கு நம்ம ஒரு சர்க்குலரை க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் 3 டேஞ்சன்ட் பாயிண்ட். இப்போது இந்த சர்க்குலர் இது 3த்தையும் செலக்ட் பண்ணதுனால அந்த 3த்தையும் கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு சர்க்குலர் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. அதுதான் 3 டேஞ்சன்ட் யூஸ் பண்ணி போடுற சர்க்குலர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ச்லேயும் நிறைய டைப் ஆஃப் ஆர்ச் இருக்குது. ஓகேங்களா, அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 பாயிண்ட்னா 3 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்டை ரெஃபர் பண்ணி நம்ம போடக்கூடிய ஆர்ச் பாருங்கள். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்ததுனால நம்மளுக்கு ஆர்ச் வந்து தெரியல. இப்போ இங்கே கொடுத்துருந்தோம்னா இந்த 3 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஆர்ச் வந்து க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்டு சென்டரு எண்டு கொடுத்தோம்னே நம்மளுக்கு ஒரு ஆர்ச் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்டு சென்டரு ஆங்கிள். இப்போது ஸ்டார்ட் சென்டர் எந்த ஆங்கிள் வேணுமோ அதை மார்க் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆர்ச் வந்து க்ரியேட் ஆகிடும். சேம் அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ சேம் அதே தான். இப்போது ஸ்டார்ட் எண்டு டைரெக்ஷன், ஸ்டார்ட்டு எண்டு எந்த டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷன். கீழே கொடுத்ததுனால கீழே வந்துச்சு, மேலே கொடுத்தா மேலே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலரும் சேம் அதே மாதிரி தான். ரெக்டாங்குலரோட ஷார்ட்கட் REC. இப்போது ரெக்டாங்குலர் க்ரியேட் பண்ணும்போது எப்பயுமே அட்டு கொடுத்து தான் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அட்டு கொடுத்தாச்சு, அதோட சைஸை டைமென்ஷனை நம்ம என்டர் கொடுத்தோடனே நம்மளுக்கு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுதான் ரெக்டாங்குலர் கமாண்ட். இது வந்து எலிப்ஸ். அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு எந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ அதை வச்சு கொடுத்தோம்னா நம்ம ஒரு எலிப்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆச் கமாண்டுன்றது இப்போ இது உள்ள ஃபில்லிங் பண்ணுறது. எந்த பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்னை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இது உள்ள ஃபில் பண்ணிக்கலாம். சாலிடு இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. கான்க்ரீட்டு, பிரிக்கு, எர்த்து, சாண்டு அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதோட ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா H. இதில் வந்து நம்ம கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பை லேயரில் வச்சுக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட சைஸை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எது வேணுமோ நம்ம அதை கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்கேல் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிட்ட பிறகு ஃபில் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா அந்த கமாண்ட்லேருந்து வெளியே வந்துடலாம். இதுதான் ட்ராயிங் டூல்ஸ், பேசிக்கான ட்ராயிங் டூல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.